ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று உனக்கு பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலனுக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு இந்த காரியத்திலலாம் பலன் வருமா, இந்த காரியத்திலலாம் எனக்கு அற்புதம் நடக்குமா, இந்த காரியத்திலலாம் நான் காத்து கொண்டிருக்கிறேனே, இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, இன்று உனக்கு பலன் வரும்னு என் தெய்வம் சொல்கிறார். உபதியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது. உபதியா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் முன்னுரைக்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. இந்த 15வது வசனத்தில் உன் உன் என்கிற பதம் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் என்ன செய்யும், திரும்பும் என்பதாக இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏதோமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த ஏதோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழிவு வரும் பொழுது, அந்த அழிவு மத்தியில் ஏதோம் யாக்கோப்புக்கு துணை நின்று உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் ஏதோமியர்கள் என்ன செஞ்சார்கள்னா, உனக்கு இன்னும் வேணும், இன்னும் உனக்கு இன்னும் அதிகமாகவும் வேணும்னு சொல்லி அந்த அழிவின் மத்தியில் இந்த யாக்கோப்பை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அழிவின் மத்தியில் கைதட்டி சிரித்தார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து அநேகர் என்ன சொல்கிறார்கள் சொல்லுமா, இவனுக்கு இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், இவனுக்கு இவன் பிள்ளைகளுக்கு இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி வியாதியின் மத்தியில் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களோ, இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியின் மத்தியில் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களோ, இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தை குறித்து சிரித்து கொண்டிருக்கிறார்களோ, உதவி செய்வதற்கு பதிலாக, ஆதரவாக இருக்கிறதுக்கு பதிலாக, அன்பு காட்டுகிறதுக்கு பதிலாக உங்களை பார்த்து ஒரு கூட்டம் சிரித்து கொண்டிருக்கிறதோ, கைதட்டி சிரிக்கிறார்களோ, மற்றவரிடத்தில் சொல்லி உங்களை பற்றி அவமதிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் தான் இன்று உனக்கு பலன் என்று சொல்கிறாரு. என்ன பலன்? ஒருவன் செய்த செயலுக்கு கேட்ட தேவனுடைய நீதியான பிரதிபலன் தான் பலன். ஆண்டவர் உனக்கு நீதியை செய்ய போகிறார். உன்னை பார்த்து சிரிக்கிறவனுக்கு, உன்னை பார்த்து நிந்திக்கிறவனுக்கு, உன்னை பார்த்து அவமதிக்கிறவனுக்கு, உன் பிள்ளைகளை பார்த்து நிந்திக்கிறவனுக்கு, இந்த ஏதோமியர்கள் இதை தான் செய்தார்கள். ஏதோமியர்கள் உதவி செய்யலாம் பரவாயில்ல, உபத்திரவம் செய்து கொண்டிருந்தார்கள், சிரித்து கொண்டிருந்தார்கள், அவமதித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏதோமியர்களுக்கு பார்த்து தான் உபதியா 1:15 நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். ஆண்டவர் அதுதான், நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ என்ன செய்வாய், அறுப்பாய். யார் எதை விதைத்தாலும் பரவாயில்ல, அவர்கள் அதை அறுப்பார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர்கள் அதை அறுக்கும்படி செய்து உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் என்ன செய்யும். நீ எப்படி சிரிச்சாயோ, நீ எப்படி அவமதிச்சாயோ, உன் செய்கையின் பலன் உன் தலை மேலே திரும்பும்னு ஆண்டவர் சொன்னார். அதை கர்த்தர் செய்து முடித்தார். எனவே ஆண்டவர் பிரதிபலன் அளிப்பார், தேவன் நீதியை செய்வார், தேவன் நியாயத்தை செய்வார். இதுதான் இன்னைக்கு பலன் அளிக்கிற தேவன். ஆண்டவர் நம்முடைய தேவன், இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு நீதி செய்வார் என்று அவருக்கு காத்திருங்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதியின் பிரதிபலனை தேவன் அருளை செய்வதற்காக நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.